வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது மிக வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. இன்னும் 10 நாட்களுக்குள்ளதான் இருக்குது வாக்குப்பதிவுக்கு. தமிழகத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தான் அப்படின்றதுனால வந்துட்டு பிரச்சாரம் சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. ராகுல் காந்தி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் பல இடங்களில் பல மத்திய அமைச்சர்களினுடைய ரோட் ஷோ, பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் மாநில அளவில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி நின்று மாவட்ட செயலாளர்கள் இருந்து இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர் வரைக்கும் எல்லாரையும் வைத்து வந்துட்டு களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு பிரச்சாரத்தினுடைய ஒரு யுக்தியா நேற்றுக்கு கோயம்புத்தூரினுடைய வீதிகளில் வந்துட்டு ஒரு QR கோடு வந்துட்டு ஒட்டப்பட்டிருந்தது. ஸோ பிரதமர் மோடியினுடைய புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய QR கோடு ஜிபே அப்படின்னு சொல்லியிருந்தது. கூகுள் பே கிடையாது, மோடிஜியை கிண்டல் பண்ணுறதுக்கு அவங்க ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய புகைப்படத்தோட கூடிய QR கோடு இருந்தது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, மோடியினுடைய ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. முதலாவது தேர்தல் பத்திர ஊழல். இந்த தேர்தல் பத்திர ஊழல் பற்றி திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் என்ன தார்மீகத்தில் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா அந்த டே 1லேருந்து இந்த தேர்தல் பத்திரம் எலக்டோரல் பாண்ட் வந்துட்டு ஊழல் அப்படின்னா மற்ற கட்சிகள் யாருமே அந்த எலக்டோரல் பாண்ட் வழியாக நன்கொடை வாங்கியிருக்கக்கூடாது. திமுக கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் 1000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 1000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் உட்பட சில 100 கோடிகள் வாங்கியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள். இப்படி எல்லா கட்சிகளுமே வந்துட்டு தேர்தல் பத்திரம் வழியாக நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே வாங்கிட்டு பிஜேபி அதிகமான தொகை வாங்கியிருக்குது, அதனால தான் அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறது என்ன லாஜிக் அப்படின்றது தெரியல. ஏற்கனவே பல பேர் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க. 17 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறாங்க. குஜராத் மாதிரியான மாநிலங்களில் தொடர்ந்து 30 வருடங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. வெறும் 3 வருடம் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறாங்க. அதற்கு முந்தைய 10 வருடங்கள் அவங்க ஆட்சியிலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரீஜனலான பார்ட்டி, ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டி 600 கோடிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோன்றதை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு பரப்புரை யுக்தியாக மட்டுமே பயன்படுத்தப்படுமே தவிர இதை ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அவங்க 6000 கோடினா நீங்கள் 600 கோடி ஊழலா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் அலிகேஷன். ரெண்டாவது வந்துட்டு துவாரகா எக்ஸ்பிரஸ் வே CAG ரிப்போர்ட். ஸோ இது வந்துட்டு இதுவும் பலமுறை விவாதிக்கப்பட்டது. இதை இவர்களை தவிர வேறு யாருமே எடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணல அப்படின்றத நம்ம வந்துட்டு மனதில் வைத்துக்கணும். ஏன்னா அதில் வந்துட்டு ஊழல் கிடையாது. அந்த 17 ட்ராக் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வேல அவங்க முதல்ல போட்ட எஸ்டிமேஷன் வேறு. அதற்கப்புறம் அந்த வேலைகள் நடக்கும் பொழுது அந்த எஸ்டிமேஷன் அப்படின்றது பல மடங்காக கூடி இருக்குது. ஸோ அதற்கான காரணங்களையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு எலிவேட்டட் ஹைவே அப்படின்னு சொல்லி அதில் பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் கூட வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய SG சூர்யா பேசும்பொழுது கூட வந்துட்டு அதற்கு நீங்கள் அவ்வளோ கோடின்னு சொல்கிறீங்களே, தமிழகத்தில் சென்னையில் ஒரு மேம்பாலத்திற்காக 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ கோடி ரூபாய் அவர்கள் அலாட் பண்ணதை விட பல மடங்கு நீங்கள் அலாட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு இந்த CAG ரிப்போர்ட் அப்படின்றதும் கூட வந்துட்டு இது ஊழல் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாருமே அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? யாருமே இதை எடுத்து பண்ணல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அடுத்தது வந்துட்டு வங்கி கடன் வேவ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தள்ளுபடி. ஸோ அதை வந்துட்டு இதையும் பலமுறை தினகரன் உட்பட பல நாளிதழ்கள் வந்துட்டு தவறான செய்தியை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரைட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு வராக்கடன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடத்தினுடைய கணக்கு முடியும் பொழுதும் அந்த கடன் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை வந்துட்டு அந்த லெஜரில் காட்ட வேண்டாம். ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரைட் ஆஃப் அப்படின்னா அதை இன்னொரு கணக்குக்கு மாற்றிடுவாங்க. தட் இஸ் இதை வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் இந்த ரூபாய் வந்துட்டு வராக்கடனில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அதை வந்துட்டு இன்னொரு கணக்கில் வந்துட்டு மாற்றிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த கடனை வசூலிக்கக்கூடிய வேலை அப்படின்றத நிப்பாட்டிட மாட்டாங்க. ரைட் ஆஃப் பண்ணி இன்னொரு லெஜருக்கு இன்னொரு இடத்திற்கு மாற்றிருந்தாலும் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை வாங்குவதற்கு என்னென்ன வேலைகளோ அதை செய்வாங்க. அதே மாதிரி வேவ்ட் ஆஃப் அப்படின்னா இந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த வராக்கடன்களை வந்துட்டு ரைட் ஆஃப் தான் பண்ணியிருக்கிறாங்க, வேவ்ட் ஆஃப் பண்ணல. இவங்க அதை வேவ்ட் ஆஃப் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரினா ஒரு பிரச்சாரத்தையும் வந்துட்டு முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பொய்யான பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சகம் சார்பிலே வந்து
வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த QR கோட் பிரச்சாரம் இங்கே தான் முதன்முறையா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இதற்கு முன்னாடி கர்நாடகா எலெக்ஷனில் பாஜகவினுடைய முதல்வராக இருந்த பசவராஜ் பொம்மை அவர் வந்துட்டு 40% கமிஷன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே QR கோடு வைத்து இந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. ஸோ அந்த நேரத்தில் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே யுக்தியை தூக்கிட்டு போயிட்டு மத்திய பிரதேசில் ஓட்டினாங்க. அன்றைய முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் ஊழல் பண்ணியிருக்கிறார், 40% இல்லை 50% ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் வந்துட்டு QR கோடு ஒட்டி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. இதற்கு 2 தரப்புலேருந்து எதிர்ப்புகள் வந்திருந்தது. அந்த நேரத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த QR கோட் அப்படின்றது ஃபோன்பே நிறுவனத்தினுடைய பெயரோட கூடின கோடை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபோன்பே நிறுவனம் வந்து எங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை, லோகோவை, கோடை நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற விஷயத்தை சொன்னாங்க. அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, முன்னாள் முதல்வர் அந்த கமல்நாத் இவர்கள் மேலே வந்துட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம், கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லி அவங்க FIR கூட போட்டிருந்தாங்க அப்படின்றத அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கணும். அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்கலை அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இதே மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐடி விங்க் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த ஒரு பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இது ஒரு பிரச்சார யுக்தி தான். ஸோ இவங்க உண்மையிலே ஊழல் இருக்குது அப்படின்னா அவர்கள் கோர்ட்டில் கேஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கோ நகரலாம். ஆனால் அந்த மாதிரி நகர மாட்டாங்க. இது பேஸ்லெஸ்ஸான விஷயங்கள் பல முறை விவாதிக்கப்பட்டு அதற்கான ரிசல்ட், அதற்கான ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொன்ன விஷயங்களை மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா, வழக்கம் போல் திமுக எப்பயுமே வந்துட்டு ஒரு நேரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அவர்களை சுற்றி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை, இது ஒரு ஊழல் இல்லை அப்படின்னாலுமே இந்த ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்து சொல்லும் பொழுது அதற்கு அப்போஸில் இருக்கிறவங்க அது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க தவிர அவங்க சைட்லேருந்து எந்த விதமான பிரச்சாரத்தையும் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரச்சார யுக்தியை கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியில் டிஎம்கே முக்கியமானது. ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரையை பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும். ஒரு புகைப்படத்தை காட்டுவார் எடப்பாடி பழனிசாமி மோடியோட சேர்ந்து பல்ல காட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரியான ஒரு புகைப்படத்தை காட்டுவார், அடுத்த நாள் உதயநிதி இன்னொரு புகைப்படத்தை காட்டுவார். ஸோ இப்போது இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர்களை நோக்கி எழக்கூடிய கேள்விக்கு எதுவுமே இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி RTA வழியாக கச்சத்தீவு சம்பந்தமான விஷயங்கள் பற்றி ஒரு பெரிய பூதாகரமான விஷயத்தை கிளப்பிருந்தாங்க. அது சம்பந்தமாக யாருமே பெரிய அளவில் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு நேரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிஜேபி அதற்கான ஒரு பதிலை சொல்லிட்டு அவங்க அடுத்த நேரேஷனை கிரியேட் பண்ணி அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய வலையில் சிக்காமல் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்துட்டே தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓகே, கடைசியாக இந்த மாதிரியான QR கோட் பிரச்சாரம் தேர்தல் களத்தில் குறிப்பாக வாக்கு செலுத்துறதுல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இது QR கோட் இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஓரளவு நாலேஜ் உள்ள பர்சன்ஸுக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்தளவு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ்க்கு இது ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான், இதில் எந்த விதமான ஊழலும் இல்லை அப்படின்ற நாலேஜ் அந்த பர்சனுக்கு இருக்கும். ஸோ அதனால் இது வாக்கு அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதற்கான பதிலடி இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.